வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஈரோடு விளாக் பையங்க. இன்றைக்கி ரோஸ் மொட்டாக நிறைய மொட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கார்டனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மீன் அலசின தண்ணி ஒரு 1/2 லிட்டருக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து ஒரு 4 லிட்டர் பக்கம் வெறும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அப்படியே மீன் தண்ணியை நம்ம ஊற்றிடக்கூடாதுங்க, ஏன்னா செடி வந்து சீக்கிரமே செத்து போயிடும். அதனால தான் வந்து வெறும் தண்ணியில் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இதில் ஊற்றணும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து பக்கெட்டில் போட்டு கலக்கிட்டு இருக்கேன். நம்ம செடியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட பூ பூத்துருந்துச்சு. அது எல்லாமே பறிச்சாச்சுங்க. கிளை காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள், நிறைய பூ பூத்துருந்துச்சு. பட்டாக எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு மொட்டையை இப்போ வந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, மண்ணை நல்லா கிளறி விடணும். மண்ணை கிளறி விடுறதுக்காக கீழே இருக்கிற குச்சி எல்லாமே இப்போ நான் எடுத்துட்டேங்க. நீங்கள் வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே நிறைய பூ பூக்கும். இப்போ வெங்காயத்தோடலாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மண்ணை வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண்ணை வந்து அந்த வெங்காயத்தூள் கீழே போகிற மாதிரியும் மண் மேலே வர மாதிரியும் நல்லாவே வந்து கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் கரைசலை இன்னும் ஒரு டப்பா தண்ணி ஊற்றியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து ரோஸ் செடிங்களுக்கு வேர் பகுதியில் ஊற்றிடாமல் கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு அப்படியே சுற்றிலும் ஊற்றி விடுங்க. நன்றி.